Hi students, in the previous video we studied about the male reproductive system. In this video we are going to learn about the female reproductive system. The female reproductive system consists of a pair of ovaries, a pair of oviducts, uterus, cervix, vagina and the external genitalia. ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா 2 ஓவரிஸ் இருக்கும், 2 ஓவிடக்ஸ் இருக்கும், ஒரு யுட்ரஸ் இருக்கும், ஒரு சர்விக்ஸ் இருக்கும், ஒரு வெஜைனா, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா இருக்கும். The primary female sex organ or the ovaries. So primary sex organ which produce the female gamete. So மேலில் பார்த்தோம் testis. அதே மாதிரி ஃபீமேலோட primary sex organ எது அப்படின்னா அது ovaries. இந்த ovaries தான் female gamete, ovum or the egg அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து 2 இருக்குது. ஸோ ரெண்டும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அப்டாமன் ரீஜனில், பெல்விக் ரீஜனில் இருக்கும். இந்த ஓவரிஸ் வந்து பெல்விக் வாலோடையும் யுட்ரஸோடையும் லிகமெண்ட்ஸால் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ என்ன லிகமெண்ட்னா அது மீசோ ஓவேரியன் லிகமெண்ட். ஸோ த ஓவரிஸ் ஆர் அட்டாச் டு த பெல்விக் வால் அண்ட் த யுட்ரஸ் பை த மீசோ ஓவேரியன் லிகமெண்ட். ஸோ இந்த லிகமெண்ட் மூலமாக தான் ஓவரிஸ் வந்து பெல்விக் வாலோடையும் யுட்ரஸோடையும் அட்டாச் ஆகிருக்கும். கம்மிங் டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓவரிஸ். ஸோ த ஓவரி இஸ் எலிப்டிக்கல். ஸோ வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். த சைஸ் ஆஃப் இட் இஸ் 2 to 4 சென்டிமீட்டர் லாங். ஸோ த லெங்த் பார்த்தோம் அப்படின்னா 2 to 4 சென்டிமீட்டர் இருக்கும். The ovaries will be covered by a thin cuboidal epithelium. ஸோ எல்லா செல்ஸ்லையும் பார்த்தோம், எல்லா ஆர்கன்லையும் பார்த்தோம்னா அதை கவர் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு எபித்தீலியம் லேயர் இருக்கும். இதில் இருக்கிற எபித்தீலியம் பார்த்தோம்னா cuboidal epithelium. இந்த cuboidal epithelium தான் வந்து பார்த்தோம்னா germinal epithelium அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the cuboidal epithelium which covers the ovaries are called as the germinal epithelium. So inside this germinal epithelium we find the ovarian stroma. ஸோ அந்த ஓவரிக்குள்ளே இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸை என்ன சொல்லுவோம்? ovarian stroma அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜெர்மினல் எபித்தீலியமுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அதுக்கு பேர் என்னென்னா டூனிகா அல்பூஜினியா. ஸோ இந்த டூனிகா அல்பூஜினியா டெஸ்டிஸையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி ஓவரீஸை கவர் பண்ண மாதிரி இருக்கிற டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ எது அப்படின்னா டூனிகா அல்பூஜினியா. ஜெர்மினல் எபித்தீலியம் அப்புறம் டூனிகா அல்பூஜினியா, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ளே இருக்கிறத வந்து நம்ம ஒவேரியன் ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஒவேரியன் ஸ்ட்ரோமா இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு அவுட்டர் கார்டெக்ஸ் ரீஜன் அண்ட் த இன்னர் மெடுலா. ஸோ ஒவேரியன் ஸ்ட்ரோமா வந்து அவுட்டர் ரீஜனை வந்து நம்ம அவுட்டர் கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி உள்ளே இருக்கிற ரீஜனை வந்து நம்ம மெடுலா அப்படின்னு சொல்லுவோம். த அவுட்டர் கார்டெக்ஸ் ரீஜன் will be very dense and also they will be granular because they have the ovarian follicles in various stages. ஸோ அவுட்டர் கார்டெக்ஸ் ரீஜன் வந்து ரொம்ப டென்ஸாக இருக்கும், அதே மாதிரி கிரானுல்ஸாகவும் இருக்கும். ஏன்னா இந்த கார்டெக்ஸ் ரீஜனில் தான் ஓவேரியன் ஃபாலிக்கிள்ஸோட டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். இன்னர் மெடுலா ரீஜன் பார்த்தோம்னா இட் வில் பி மேட் அப் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இட் வில் பி ஹேவிங் மோர் பிளட் வெசல்ஸ், லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் அண்ட் ஆல்சோ த நர்வ் ஃபைபர்ஸ். ஸோ த அவுட்டர் கார்டெக்ஸ் ரீஜன் வில் பி டென்ஸ் அண்ட் த இன்னர் மெடுலா ரீஜன் வில் பி மேட் அப் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. The outer cortex region consists of the ovarian follicles in various stages. The inner medulla region consists of blood vessels, lymphatic vessels and also the nerve fibers. This diagram shows the section of the ovary. So this ovary is elliptical in shape. It is made up of outer cuboidal epithelium
which is called as the germinal epithelium. So this orange color layer. So that is the germinal epithelium. It is made up of the cuboidal epithelial cells. So below this germinal epithelium, we can find the tunica albuginea. It is made up of dense connective tissue. So this layer, red color marked, that is the tunica albuginea, which contains the dense connective tissue. So this is the outer cortex region. So this full interior region, that is the ovarian stroma, and this is the outer cortex region, so which is dense and granular because of the presence of the follicle cells. ஏன்னா இது ஏன் டென்ஸாக இருக்குது கிரானுலராகவும் இருக்குன்னா இதில் நிறைய ஃபாலிக்கல் செல்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ப்ரிமாய்டல் செல்ஸ், இதெல்லாம் பார்த்தோம்னா ப்ரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல் செல்ஸ் இருக்குது, டெர்ஷரி ஃபாலிக்கல் செல்ஸ் இருக்குது, மெச்சூர் கிராஃபியன் ஃபாலிக்கல். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் ஃபாலிக்கல் செல்ஸ் வந்து இந்த அவுட்டர் கார்டெக்ஸ் ரீஜனில் ஃபுல்லாக எம்பர்டடாக இருக்கும். ஸோ இந்த ஃபுல் கார்டெக்ஸ் ரீஜன்லேயும் பார்த்தோன்னா ஃபாலிக்கல் செல்ஸோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மெடுலா ரீஜன். ஸோ யூ கேன் சி they have the arteries, they have the veins, and they'll be having the nerves. Understand? So this is the, and also they'll be having the lymphatic vessels. So this is the medulla region, inner medulla region. So this is the section of the ovary showing the follicles at different stages. So different stages of follicle cells இருக்கு cortexல. அது மாதிரி medullaல blood vessels, lymphatic vessels, nerve cells இருக்கும். This is the diagram of the female reproductive system. This is the ovary. So this orange color elliptical structure, that is the ovary. A pair of ovaries are there. So next, this is the fallopian tube, or we can say it as the oviduct or the uterine tube. So this structure, that is the oviduct, uterine tube, or we can say it as the fallopian tube. And this is the pear-shaped structure. This is the uterus. This is the cervix, and this is the vagina. Connecting the cervix and the vagina, we have the cervical canal. We studied the primary female sex organ is the ovary. The female accessory sex organs are the fallopian tubes, uterus, and vagina. Each fallopian tube, they extend from the periphery. So இந்த ஒவ்வொரு fallopian tubeம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓவரியோட வெளிப்பக்கத்தில் இருந்து போய் நேராக யுட்ரஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஈச் fallopian tube from each ovary, they extend from the periphery and they go and join in the uterus. So this proximal end of the fallopian tube, so fallopian tube oda first end la paathom appadina you can see funnel shaped structure. So this funnel shaped structure is the infundibulum. So I have marked here, see, infundibulum. So this is the infundibulum. So connecting the infundibulum and this isthmus, so this thin region which connects the uterus, that is the isthmus. So connecting this isthmus and the infundibulum, we have the ampulla region. So in the region la enna irukkumna ampulla irukum. So in the infundibulum la many finger like projections irukum. So இந்த மூணுமே சேர்ந்தது தான் வந்து fallopian tube. So fallopian tubeல மூணு parts இருக்கும். ஒன்று infundibulum, funnel shaped infundibulum, a thin structure, that is the isthmus, and connecting the isthmus and the infundibulum we have the ampulla. This, in the tip of the infundibulum we have finger like projections. They are called as the fimbriae. So this fimbriae will help to collect the ovum from the ovary. So in the ovum oda cortex region la தான் வந்து என்ன இருக்கும், different stages of follicle cells இருக்கும். ஸோ இந்த follicle cellsல இருந்து ஓவம் வெளியே வரும்.
ஸோ இந்த ஓவம் வெளியே வரும்போது அந்த ஓவமை இந்த ஃபிங்கர் லைக் ஃபிம்ப்ரியே இருக்குல்ல அதுதான் கலெக்ட் பண்ணி ஓவிடக்டுக்குள்ளே கொண்டு போகும். ஸோ திஸ் ஃபிம்ப்ரியே ஹெல்ப்ஸ் டு collect the ovum after the ovulation, that is after the release of the ovum. ஸோ ஓவரியிலேருந்து ஒரு ஓவம், ஸோ ஒன்ஸ் இன் 28 days வந்து ஓவம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஓவமை இந்த ஓவரியில் இருந்து ஓவிடக்டுக்கு கொண்டு போகிறது இந்த ஃபிம்ப்ரியே. This is the uterus, or we can say it as the womb. It is a hollow structure. It is muscular and vascular. Muscular means made up of muscles. Vascular means richly supplied with blood vessels. It is of the shape of an inverted pear. ஒரு பேரிக்காவை அப்படியே தலைகீழ வச்ச மாதிரி ஷேப்பில் இருக்கும். So this uterus will be found in the pelvic cavity. So pelvic cavityல in between the urinary bladder and the rectum. urinary bladderக்கும் rectumக்கும் நடுவில் இந்த uterus வந்து இருக்கும். The major portion of the uterus, ஸோ இந்த மேஜர் போர்ஷன் ஆஃப் த யூட்ரஸை வந்து நம்ம என்ன சொல்வோம்னா பாடி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேலே இருக்கிற அந்த ஆன்டீரியராக இருக்கிற ரவுண்டட் போர்ஷனை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாடிக்கு மேலே இருக்கிற ரவுண்டட் போர்ஷனை ஃபண்டஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மேஜர் போர்ஷனை வந்து நம்ம பாடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூட்ரஸ் will be opening into the vagina through a narrow cervix. ஸோ இந்த யூட்ரஸ் வந்து வெஜைனாவோட சர்விக்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த உள்ளே இருக்கிற இந்த ரீஜனை வந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த கேவிட்டி பிட்வீன் த யூட்ரஸ் அண்ட் த வஜைனா வி say it as the cervical canal. ஸோ இதுதான் வந்து cervical canal which connects the cervix and the vagina. ஸோ இந்த cervical canal வந்து பார்த்தோம் அப்படின்னா வஜைனாவோட கனெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ஓரிஃபேஸ். ஸோ இந்த cervical canal வெஜைனாவை வந்து கம்யூனிகேட் பண்ணுறது வந்து எக்ஸ்டர்னல் ஓரிஃபேஸ் மூலமாக. இந்த சர்விக்ஸ் யூட்ரஸோட கனெக்ட் ஆகிருக்கிறத வந்து இன்டர்னல் ஓரிஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஓரிஃபேஸ்னால் ஓப்பனிங். ஸோ இன்டர்னல் ஓரிஃபேஸ் மூலமாக சர்விக்ஸ் வந்து யூட்ரஸோட கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி வஜைனாவோட சர்விக்ஸ் கனெக்ட் ஆகிருக்கிற இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் orifice. So in the cervical canal with the vagina they form the birth canal. So இதுதான் வந்து the birth canal சொல்லுவோம். ஸோ இது வழியாக தான் என்ன ஆகும், சைல்டு வந்து பார்ட்ரூஷன் அப்போ வந்து எக்ஸ்பெல் ஆகும். The uterine wall has 3 layers. The outermost layer will be very thin and it is a serous layer that is called as the perimetrium. The innermost layer will be glandular and that is called as the endometrium. In between this perimetrium and the endometrium we have the myometrium. This myometrium layer will be very muscular and it will be very thick. So the uterus is made up of 3 layers. Outer layer perimetrium, inner layer endometrium and a middle muscular layer that is the myometrium. The endometrium will be going cyclic changes during the menstruation. ஸோ ஒரு மென்சுரேஷன் சைக்கிள் அப்போ என்ன ஆகும்னா இந்த எண்டோமெட்ரியம் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். அது வந்து நீங்கள் மென்சுரல் சைக்கிளில் படிப்போம். ஸோ திஸ் மஸ்குலர் லேயர் மயோமெட்ரியம் they will be showing strong contractions during the parturition, that is the expulsion of the child. Childbirth அப்போ இந்த மயோமெட்ரியம் லேயரில் இருக்கிற மசில்ஸோட ஸ்ட்ராங் கான்ட்ராக்ஷன்ஸோட தான் வந்து சைல்டு வந்து வெஜைனல் கெனால் மூலமாக வந்து வெளியே வரும். இப்போ டயக்ராமில் பார்த்தது தான் நோட்ஸாக பார்க்க போகிறோம். ஃபீமேல் அசசரி ஆர்கன்ஸ் வந்து ஃபெலோப்பியன் டியூப் ஆர் யூட்ரைன் டியூப்ஸ் ஆர் த ஓவிடக்ஸ், யூட்ரஸ், வெஜைனா, இந்த 3 தான். ஃபெலோப்பியன் டியூப் பார்த்தோம் அப்படின்னா 10 to 12 சென்டிமீட்டரில் இருக்குது. அது ஒவேரியோட வெளிப்புறத்தில் இருந்து போய் யூட்ரஸோட கனெக்ட் ஆகி இருக்குது. ஸோ அதோடைய ஃபர்ஸ்ட் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபனல் ஷேப்டு இன்ஃபண்டிபுலம் இருக்குது. அந்த இன்ஃபண்டிபுலமில் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம ஃபிம்ப்ரியேன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபிம்ப்ரியே தான் ஓவரியில் இருந்து ஓவமை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த இன்ஃபண்டிபுலம் வந்து ஒரு சென்டர் வைடர் போர்ஷனுக்கு
கனெக்ட் ஆகிருக்கும், அதுக்கு பேர் தான் ஆம்புலா. ஸோ எந்த ரீஜன் வந்து இந்த ஃபெலோப்பியன் டியூப் யுட்ரஸோட அட்டாச் ஆகிருக்கோ அதை வந்து நம்ம இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆம்புலா வந்து யுட்ரஸோட அட்டாச் ஆகிருக்கிற அந்த ஷார்ட் திக் டியூபை வந்து நம்ம இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். யுட்ரஸ் ஆர் womb பார்த்தோன்னா ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சர், திக் வால்டாக இருக்கும், மஸ்குலராகவும் இருக்கும், வாஸ்குலராகவும் இருக்கும், பியர் ஷேப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய மேஜர் போர்ஷனை நம்ம பாடின்னு சொல்லுவோம். ரவுண்டாக மேலே இருக்கிற ரீஜனை வந்து ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். யுட்ரஸ் வந்து வஜைனாவோட சர்விக்ஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். சர்விக்ஸ்குள்ளே இருக்கிற கேவிட்டியை நம்ம வந்து சர்விக்கல் கெனால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்விக்கல் கெனால் வந்து யுட்ரஸோட இன்டர்னல் ஒரிஃபேஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி வெஜைனாவோட எக்ஸ்டர்னல் ஒரிஃபேஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். வால் ஆஃப் த யுட்ரஸ் பார்த்தோன்னா 3 லேயர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பெரிமெட்ரியம், அதுதான் வந்து அவுட்டர்மோஸ்ட் லேயர். மயோமெட்ரியம் பார்த்தோம்னா மிடில் திக் மஸ்குலர் லேயர். இந்த மயோமெட்ரியம் தான் வந்து பார்ட்ரூஷன் சைல்டு பர்த் அப்போ வந்து ஸ்ட்ராங்காக கான்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி எண்டோமெட்ரியம் பார்த்தோம் அப்படின்னா இன்னர் கிளாண்டுலர் லேயர், அதுதான் வந்து மென்சுரல் சைக்கிள் அதாவது ஓவுலேஷன் அப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து அண்டர்கோ பண்ணி அந்த ஓவுலேஷனை வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வஜைனா பார்த்தோம் அப்படின்னா சர்விக்ஸில் இருந்து வெளியே வர ஒரு பெரிய ஃபைப்ரோ மஸ்குலர் டியூப். கம்மிங் டு எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா ஆர் த வல்வா. லேபியா மேஜோரா, லேபியா மைனோரா, hymen and the clitoris, they form the external genitalia. In today's video, we studied about the primary female sex organ ovaries and the female accessory sex organs, fallopian tubes, uterus and vagina. We also studied about the external genitalia. Hope all have understood the topic. Write home test and post your answers. If you learn these notes, it is more than enough. நீங்கள் இந்த நோட்ஸ் அப்படியே படிச்சிங்கனாவே போதும். இதை அழகாக படித்து டயக்ராமும் வரைஞ்சி ஹோம் டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். Read your daily lessons. Stay home. Stay safe. Thank you, children.